ஆன்மீகம் அன்பர்களுக்கு இனிய வணக்கம். பாபர் என்ற ஒரு இஸ்லாமிய மன்னனை தனது நண்பராக மாற்றிக்கொண்டார் ஐயப்பன். ஐயப்பனுடைய சிறப்பு, அவர் அனைவரையும் நேசித்தார். மகிழ்ச்சியை கூட அவர் நேசித்தார். அவளுக்கு வரம் அளித்தார். ஜாதி மத பேதமின்றி அனைவரையும் தன்னுடைய சகோதரனாக மாற்றிக்கொண்டார். ராமா அவதாரத்தின் மூலமான மகாவிஷ்ணுவின் மகன் அல்லவா அவர். ராமர் அனைவரையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டார். ஆஞ்சநேயர், சுக்ரீவன், குகன் என்று ஜாதி பேதம் இல்லாமல் அனைவரையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டவர் ஸ்ரீராமர். அவருடைய அம்சம்தானே ஐயப்பனும். மகாவிஷ்ணுவின் அம்சமானவர் ராமர். மகாவிஷ்ணுவின் சக்தியிலிருந்து உருவாகியவர் ஐயப்பன். எனவே ஐயப்பன் யாரிடமும் போர் என்று வலுக்கட்டாயமாக செல்ல மாட்டார். தன்னால் முடிந்த அளவு அவர்களை திருத்தி தன்னுடைய நண்பனாக்கி கொள்ளத்தான் பார்ப்பார். தர்மசாஸ்தாவே பளிஞ்சனோடு சண்டை போடவில்லை. கன்னிகா ஸ்திரீகளை கொலை செய்வது தப்பு, பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேண்டும் என்பது நியதி என்பதை எடுத்து கூறி அவனுக்கு ஞானம் வர வைத்தார். அந்த ஞான சாஸ்தாவின் வழி வந்தவர்தானே ஐயப்பன். எனவே துர்க்கிஸ்தானிலிருந்து சேர நாட்டை அடிமை கொள்ள வேண்டும் என்ற வந்த பாபரோடு அவர் போரிடுகிறார். ஆனால் யாரையும் கொல்லவில்லை. தன்னுடைய சாஸ்திர அறிவால், கலை ஞானத்தால் அவர்களை கட்டி போட்டு வாபரை நண்பராக்கி கொள்கிறார். அவர் வாபர் இவருடன் சேர்ந்து நாட்டின் மீது போர் புரிய வந்த உதயணன், உக்கிரசேனன் என்றவர்களையும் ஜெயித்து அவர்களுக்கும் அவர்களுடைய நாட்டை திருப்பி கொடுத்து, யாருடனும் எனக்கு பகை இல்லை, யார் நாட்டையும் அடிமை கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இல்லை, அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் ஐயப்பன். வாபரை தன்னுடைய நண்பராக ஏற்றுக்கொண்டார். இன்றும் அவருக்கு என்று ஒரு தனி சன்னதி இருக்கிறது. ஐயப்பன் கோவிலுக்கு செல்பவர்கள் முதலில் அங்கு சென்று அவரை தரிசனம் செய்துவிட்டுத்தான் ஐயப்பனை காண செல்வார்கள். வாபருக்கு என்று தனி சன்னதியில் விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. கருப்பு மிளகு அங்கு காணிக்கையாக செலுத்தப்படுகிறது. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அந்த சந்நிதி. எந்த ஒரு இடத்திலும் இஸ்லாமிய தர்காவிலும் விபூதி பிரசாதம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இங்கு ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் இடத்தில் வாபர் சந்நிதியில் விபூதி பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. இங்கு வாபர் ஐயப்பனுடைய மறு உருவமாகவே பார்க்கப்படுகிறார். நட்புக்கு இலக்கணமாக இருந்து மாற்று மதத்தினரையும் தன்னிடம் அரவணைத்து கொண்ட ஐயப்பன் மத நல்லிணக்கத்திற்கு வழிகாட்டியிருக்கிறார். இதைத்தான் இந்த வாபர் கதையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் ஐயப்பன். அவரோடு போரிட்டு நாட்டிற்கு பல வளங்களையும் கொண்டு வந்து அதனுடைய எல்லைகளை எல்லாம் பலப்படுத்துகிறார் ஐயப்பன். இது அத்தனையும் அவர் 12 வயதுக்குள் செய்கிறார். ஏனென்றால் மகிழ்ச்சி வாங்கி வந்த வரம் 12 வயது பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எனவே அந்த 12 வயதிற்குள் அற்புதமான பல சாகசங்களை அவர் செய்கிறார். மகிழ்ச்சியை வதம் செய்வதற்கு அவர் கிளம்ப வேண்டும். அதற்கான காரணங்கள் வேண்டும். காட்டிற்கு செல்ல வேண்டும். அதற்கான லீலைகளைத்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் அவருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் பந்தல அரசன் ராஜசேகரன் வாபரை வெற்றி கொண்டதால்
ஐயப்பனுடைய திறமையில் மகிழ்ந்து அவனுக்கு யுவராஜா பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறான். யுவராஜா ஆகிவிட்டால் மன்னனுக்கு பிறகு ஐயப்பன் தான் மன்னன் ஆவான். எனவே இதை உணர்ந்த மந்திரி ராணிக்கு துர்போதனை செய்கிறான். உன்னுடைய மகன்தான் நாட்டின் மன்னனாக வேண்டும். ஐயப்பன் உனக்கு பிறந்தவன் அல்ல, காட்டில் கண்டெடுக்கப்பட்டவன். அவனை நீ உன்னுடைய பட்டாபிஷேகம் நடந்து விட்டால், ஐயப்பனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து அவன் மன்னனாகி விட்டால் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் இந்த அரண்மனையில் குறைந்துவிடும். எனவே உன்னுடைய மகன்தான் இந்த நாட்டின் யுவராஜாவாக வேண்டும். அதற்காக நீ இதேனும் செய் என்று கூறுகிறான். உடனே ராணி தனக்கு தலைவலி வந்தது போல் ஒரு நாடகம் ஆடுகிறாள். இதுவும் ஈசன் செய்தது தான். ஏனால் ராணிக்கு தலைவலி வர வேண்டும், புலிப்பால் கொண்டு வா என்று வைத்தியர் சொல்ல வேண்டும், அதன் மூலம் காட்டிற்கு செல்ல வேண்டும் ஐயப்பன். ஏனென்றால் காட்டில் மகிழ்ச்சி அலைந்து கொண்டிருக்கிறாள். ஒரு காரணத்திற்காகத்தான் ஒரு காரியம் நடக்கிறது. எனவே ஈசன் ராணிக்கு தலைவலியை உண்டு பண்ணுகிறார். ஈசனே வைத்தியராக வந்து புலிப்பால் தடவினால் சரியாகும் என்று சொல்வார் என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அடிப்படையான புராண நிகழ்ச்சி ஈசன் தன்னுடைய லீலையால் ராணிக்கு தலைவலியை உண்டு பண்ணுகிறார். இனி ஐயப்பன் எப்படி புலிப்பால் கொண்டு வரச் சென்றான், அங்கு தேவர்களோடு இணைந்து தான் யார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியை எப்படி வதம் செய்தான் என்பதை அடுத்து பார்க்கலாம்.